Hey buddies, welcome to Python for Toddler series. இந்த வீடியோ ஆக்சுவலாக கிளாஸ் 8 வீடியோவோட கண்டினியூவேஷன் தான். ஸோ யாராவது ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காம இந்த வீடியோ ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ ப்ளீஸ் நீங்கள் அந்த வீடியோவும் போய் பார்த்துட்டு வாங்க. ஒரே வீடியோவில் எல்லா மெத்தட்ஸுமே கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ அதனால தான் ஸ்ட்ரிங் மெத்தட்ஸை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மெத்தட் வந்து இஸ் நியூமரிக். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா num is equals to மறுபடியும் அதே மாதிரி ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ 1 2 3ன்னு கொடுத்துட்டு print num dot is numeric. இப்போ நான் இது ரன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல இஸ் நியூமரிக் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங் வந்து நியூமரிக்கல் வேல்யூ தான் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கும். ஸோ அதுதான் இஸ் நியூமரிக்கலோட வேலை. ஸோ இங்கே நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா நியூமரிக்கல் கண்டென்ட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். 1 2 3 தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் நம்மளுக்கு அவுட்புட் வந்துட்டு ட்ரூன்னு வருது. ஸோ இன்கேஸ் நான் நியூமரிக்கல் கண்டென்ட்டோட ஆல்ஃபபெட்டிக்கல் கண்டென்ட் கொடுத்தா எப்படி வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ num1 is equals to டபுள் கோட்ஸில் 1 2 3 அதுக்கப்புறம் ABC. ஸோ ரெண்டுமே தரேன். அதுக்கப்புறம் print num1 dot is numeric. ஸோ செகண்ட் நான் ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட்புட் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு வருது. ஏன் ஃபால்ஸ் வருது அப்படின்னா நான் இந்த இடத்துல ஆல்ஃபபெட்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ இஸ் நியூமரிக் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நம்மளோட கண்டென்ட்டில் வந்து நியூமரிக்கல் கண்டென்ட் மட்டும்தான் இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு நம்மளுக்கு வந்து இஸ் நியூமரிக் வந்து யூஸ் ஆகும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற மெத்தட் வந்து இஸ் ஆல்ஃபா. ஸோ இஸ் ஆல்ஃபபெட்டிக். ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து நியூமரிக்கல் கண்டென்ட் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இது வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் கண்டென்ட் தான் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கும். ஸோ ஹெலோன்னு கொடுத்துட்டு print alp dot is alpha அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ட்ரூன்னு வரும். ஏன் ட்ரூ வந்திருக்கு அப்படின்னா நான் இங்கே வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் கண்டென்ட்ஸ் தான் கொடுத்துருக்கேன், அதாவது ஸ்ட்ரிங் கண்டென்ட் தான் கொடுத்துருக்கேன். அதனால் எனக்கு வந்து ட்ரூன்னு வருது. ஸோ இப்போ சப்போஸ் நான் இதே இடத்துல நான் வந்து ஒரு நம்பர் ஆட் பண்ணேன் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதே கூட நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு நியூமரிக்கல் கண்டென்ட் கொடுக்குறேன். என்னோடய வேரியபிள் நேமை 2ன்னு ரீநேம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது இதை நான் ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபால்ஸ்னு வருது. ஸோ எதுக்கு ஃபால்ஸ் வருது அப்படின்னா இந்த இடத்துல ஆல்ஃபபெட்டிக்கல் கண்டென்ட் மட்டும் கிடையாது, அது கூட ஒரு நியூமரிக்கல் கண்டென்ட்டும் இருக்குது. ஸோ அதனால இது வந்து ஆல்ஃபபெட் கண்டென்ட் மட்டும் கிடையாதுன்னு சொல்கிறதுக்காக ஃபால்ஸ்னு வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மெத்தட் என்ன அப்படின்னா இஸ் alnum. ஸோ மறுபடியும் ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வேரியபிளை நான் என்ன தரேன் அப்படின்னா 1 2 3 குருகுலான்னு தரேன். அப்புறம் print ஸ்டேட்மெண்ட்டில் ABC டாட் இஸ் alnum அப்படின்னு தரேன். ஸோ இது கான்செப்ட் ஃபுல்லாக புரியணுங்கிறதுக்காக நான் 2-3 லைன்ஸ் நான் சேர்த்து கொடுத்துட்றேன். alphabet is equals to GURUKULA குருகுலா. print alphabet dot is alnum. So num is equals to double quotes la 1 2 3 print num dot is alnum. ஸோ இப்போ ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இஸ் alnum கொடுத்து நான் 3 டைப் ஆஃப் ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். 3 டைப் ஆஃப் ஸ்ட்ரிங்க்குமே எனக்கு வந்து ஆன்சர் வந்து ட்ரூன்னு தான் வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலாக இந்த இஸ் alnum என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு 3 கண்டிஷன்ஸை செக் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொடுத்த கண்டிஷன்ஸ் வந்து ஆல்ஃபபெட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கும். ஸோ செகண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம கொடுத்த ஸ்ட்ரிங்கில் நியூமரிக்கல் கண்டென்ட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கும். தேர்ட் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம கொடுத்த கண்டென்ட்ஸில் ஆல்ஃபா நியூமரிக்கல் கண்டென்ட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கும். ஸோ ஆல்ஃபபெட்டிக் கண்டென்ட்ஸ் அப்படின்னா வெறும் ஆல்ஃபபெட்ஸ் மட்டும் இருந்தாலுமே அது வந்து நம்மளுக்கு ட்ரூன்னு தான் அவுட்புட் தரும். வெறும் நியூமரிக்கல் கண்டென்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு அவுட்புட் வந்துட்டு ட்ரூன்னு தான் தரும். ஆல்ஃபா நியூமரிக்கல் கண்டென்ட்ஸ், ஸோ ஆல்ஃபபெட்ஸும் இருக்கும் நியூமரிக்கல் கண்டென்ட்ஸும் இருக்கும். ஸோ இப்படி இருந்தாலுமே நம்மளுக்கு அவுட்புட் வந்து ட்ரூன்னு தான் தரும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்கிற கண்டென்ட் வந்துட்டு ஆல்ஃபா நியூமரிக் கண்டென்ட். ஸோ இது செக் பண்ணும்போது எனக்கு அவுட்புட் வந்து ட்ரூன்னு வந்திருக்கு. ஸோ செகண்ட் நான் ஆல்ஃபபெட்டிக்கல் கண்டென்ட்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கும் எனக்கு ட்ரூன்னு கொடுத்துருக்கு. ஸோ அடுத்து நான் நியூமரிக்கல் கண்டென்ட்ஸ் தரேன். ஸோ அதுக்குமே எனக்கு வந்து ட்ரூன்னு தான் கொடுத்துருக்கு. இப்போ நம்ம கொடுக்குற ஸ்ட்ரிங் வந்துட்டு ஆல்ஃபா நியூமரிக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்காக தான் நம்மளுக்கு இந்த இஸ் alnum ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகுது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற மெத்தட் வந்து ஃபைண்ட் மெத்தட்.
ஸோ இங்கேயும் நான் டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துக்கிறேன். வெல்கம் டு குருகுலா. அதுக்கப்புறம் print txt dot find 2. ஸோ இது ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா எனக்கு வந்து அவுட்புட் வந்து 8ன்னு சொல்லுது. ஸோ இது ஆக்சுவலாக என்ன இது 8 அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபைண்டுனா ஒன்றுமே இல்லை. அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம எந்த ஸ்ட்ரிங்கை நம்ம வந்து எந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண சொல்லி தரோமோ அந்த ஸ்ட்ரிங் வந்து நம்ம கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்கில் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கும். அது இருந்துச்சு அப்படின்னா, அதாவது எந்த இண்டெக்ஸிங்கில் அது இருக்கோ அந்த இண்டெக்ஸிங்கோட நம்பரை நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல சொல்லணும். அதுதான் ஃபைண்ட் மெத்தடோட வேலை. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம 2 இருக்கா இல்லையான்னு பார்க்க சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு 2 ஆக்சுவலாக இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதனால் டீயோட இண்டெக்ஸிங் வந்து இப்போ டீயோட இண்டெக்ஸிங் என்ன அப்படின்னா, டீயோட இண்டெக்ஸிங் வந்து 8. ஸோ அதனால் நீங்கள் கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் வந்து இண்டெக்ஸ் 8லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்மளுக்கு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஃபைண்ட் மெத்தடும் இண்டெக்ஸ் மெத்தடும் ஒரே மாதிரி தான். ஸோ இது இண்டெக்ஸ் மெத்தடில் என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். நான் அகைன் இதே கூடயே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஃபைண்டுக்கு பதிலாக நான் என்ன தரேன் அப்படின்னா இண்டெக்ஸ்னு தரேன். ஸோ இண்டெக்ஸ் கொடுத்துட்டு நான் ரன் பண்ணும்போதும் பாருங்கள் எனக்கு அவுட்புட் வந்துட்டு 8ன்னு தான் வருது. ஸோ ஃபைண்ட் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுதோ அதே வேலையை தான் இண்டெக்ஸும் பண்ணும். ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ சப்போஸ் நான் இந்த இடத்துல txt டாட் ஃபைண்ட் ஆஃப் அங்கே இல்லாத கண்டென்ட் நான் தரேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த இடத்துல வந்துட்டு TO தான் இருக்குது. ஸோ நான் டபுள் O கொடுத்து ஒரு 2 தரேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை ரன் பண்ணும்போது எனக்கு என்ன வரும் அப்படின்னா, இதோட ஆன்சர் வந்து -1 அப்படின்னு வரும். இதே ஸ்டேட்மெண்ட்டை நான் இப்போது இண்டெக்ஸில் தரேன், INDEX. ஸோ இதை ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு எரர் வருது. ஸோ இதுதான் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ நம்ம கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்கில் இல்லாத ஒரு வேர்டை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, ஃபைண்டில் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வேர்டு இல்லைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக -1 அப்படின்னு சொல்லும். ஸோ -1 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த வேர்டு வந்துட்டு இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுவே நீங்கள் இண்டெக்ஸில் இல்லாத ஒரு வேர்டை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வேல்யூவாக தராமல் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எரர் மெசேஜாக உங்களுக்கு வந்து வரும். ஸோ இதுதான் ஃபைண்டுக்கும் இண்டெக்ஸ்க்கும் உள்ள ஒரு ப்ரைமரி டிஃப்ரென்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து ரீப்ளேஸ். ஸோ ரீப்ளேஸ்க்கு ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் A இஸ் ஈக்குவல்ஸ் டு டபுள் கோட்ஸ்குள்ளே I love dogs. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் மறுபடியும் A டாட் ரீப்ளேஸ். நான் கோட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டபுள் கோட்ஸில் லைக். ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, ரீப்ளேஸ் அப்படின்னா நம்ம ஜென்ரலாக நம்ம இங்கிலீஷ் வேர்ட்ஸில் என்ன மீனிங்கோ அதே மீனிங் தான் இங்கேயும். ஒன்று எடுத்துட்டு அதுக்கு பதிலாக இன்னொன்று ரீப்ளேஸ் பண்ணுறது, மாற்றி வைக்கிறது, அதுதான் நம்ம வந்து ரீப்ளேஸ்னு சொல்லுவோம். ஸோ என்னோட ஸ்ட்ரிங் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, I love dogs அப்படின்னு தான் நான் அந்த ஸ்ட்ரிங் சொல்லியிருக்கேன். பட் இந்த இடத்துல நான் ஃபங்க்ஷனில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா லவ் கமா லைக் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஆக்சுவலாக இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு 2 பேராமீட்டர், இது வந்துட்டு ஃபஸ்ட் பேராமீட்டர், இது வந்து செகண்ட் பேராமீட்டர். ஃபஸ்ட் பேராமீட்டரில் என்ன சொல்லணும் அப்படின்னா, எந்த வேர்டை வந்து நம்ம மாற்றணும்னு நினைக்கிறோமோ அந்த வேர்டை வந்து இங்கே சொல்லணும். இந்த வேர்டுக்கு பதிலாக வேற ஒரு வேர்டை ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைப்போம் இல்லையா, ஸோ அந்த வேர்டை செகண்ட் பேராமீட்டரில் தரணும். ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா, லவ்ங்கிற வேர்டு வந்து நம்மளோட ஸ்ட்ரிங்கில் எங்கே இருக்கோ அந்த லவ்ங்கிற வேர்டை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக லைக்ங்கிற வேர்டை ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ அதனால தான் எனக்கு அவுட்புட்டில் லைக் அப்படின்னு ஒரு அவுட்புட் வந்து வந்திருக்கு. ஸோ இதுவே இன்னும் வேறு ஒரு சில மாடுலேஷன்ஸில் கூட நம்ம பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். B இஸ் ஈக்குவல்ஸ் டு மறுபடியும் டபுள் கோட்ஸில் I love dogs, I love flowers, மறுபடியும் I love parrots. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜென்ரல் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் B டாட் ரீப்ளேஸ். ஸோ நார்மல் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான், பட் கொஞ்சம் வேறு மாதிரி. IV அதுக்கப்புறம் 2. ஸோ இது நான் ரன் பண்ணும்போது ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.
நான் பியில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா டபுள் கோட்ஸ்குள்ளே ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். ஸோ ஐ லவ் டாக்ஸ், ஐ லவ் ஃப்ளாஷ், ஐ லவ் பேரட்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். ஸோ பி டாட் ரீப்ளேஸில் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா 3 பேராமீட்டர் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிளில் நம்ம 2 பேராமீட்டர் தான் கொடுத்தோம். இந்த இடத்துல 3 பேராமீட்டர் கொடுத்துருக்கோம். அது ஃபஸ்ட் பேராமீட்டர் என்ன அப்படின்னா நம்ம எந்த வேர்டை ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த வேர்டு தான் அது. ஸோ இங்கே இருக்கிற இந்த ஐயை வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அது என்னோடய ஃபஸ்ட் பேராமீட்டரில் கொடுத்துருக்கேன். செகண்ட் பேராமீட்டர் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஐக்கு பதிலாக நான் என்ன வேர்டை ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை வந்து நான் இங்கே செகண்ட் பேராமீட்டராக கொடுத்துருக்கேன். ஸோ ஐக்கு பதிலாக எனக்கு வந்து வி வேணும், அதனால் இங்கே நான் வி கொடுத்துருக்கேன். ஸோ பக்கத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நியூமரிக்கல் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ எதுக்கு இந்த நியூமரிக்கல் நம்பர் அப்படின்னா இப்போ இந்த ஸ்ட்ரிங்கில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை ஐ இருக்குது? ஸோ இங்கே ஒரு ஐ, இங்கே ஒரு ஐ, இங்கே ஒரு ஐ, 3 ஐ இருக்குது டோட்டலாக. பட் எனக்கு ஃபஸ்ட்டு 2 ஐ மட்டும்தான் எனக்கு மாறணும் அப்படின்னா நம்பர் 2 அப்படின்னு தரணும். அதாவது ஃபஸ்ட்டு 2 பிளேசஸில் எங்கே ஐ இருக்கோ அதை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு ஐக்கும் செகண்ட் ஐக்கும் மட்டும் வி வந்திருக்கு. தேர்ட் ஐயில் எதுவுமே மாற்றாமல் அந்த ஐயை அப்படியே பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ இதுதான் ரீப்ளேஸ் மெத்தட். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற மெத்தட் வந்து ஸ்ட்ரிப் மெத்தட். ஸோ ஸ்ட்ரிப் மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு வேர்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த வேர்டு வந்துட்டு பைத்தான். பட் அந்த ஸ்ட்ரிங் வந்து வெறும் ஸ்ட்ரிங்காக மட்டும் இல்லாமல் முன்னாடியும் பின்னாடியும் 2-3 ஸ்பெஷல் கேரக்டர்ஸோடு இருக்குது. லைக் ஒரு அட்டு, அதுக்கப்புறமேட்டு ஒரு ஹேஷ், அதுக்கப்புறமேட்டு ஒரு $சைன், இங்கேயும் இன்னொரு அட்டை, அதுக்கப்புறமேட்டு ஒரு $சைன், அப்புறமேட்டு இன்னொரு $சைன் இருக்குது. ஸோ இப்போது இந்த இடத்துல எனக்கு வந்து வெறும் பைத்தான்ங்கிற வேர்ட் மட்டும்தான் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகணும். இங்கே இருக்க இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் இங்கே இருக்க இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகக்கூடாது. ஸோ இந்த ஆப்ரேஷன் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரிப்னு யூஸ் ஆகும். ஸோ ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணி எப்படி இந்த அவுட்புட் எடுத்துகிட்டு வருதுன்னு பார்க்கலாம். ஸோ வேர்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு டபுள் கோட்ஸ்குள்ளே அட்டை, ஹேஷ், டாலர், அப்புறம் பைத்தான், அப்புறம் மறுபடியும் அட்டு சிம்பிள், அப்புறம் மறுபடியும் 2 சிம்பிள். ஸோ இப்போது print word dot strip double quotesல at ஸோ இப்போ இந்த கோடை நான் ரன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்ஸில் இருக்கிற எல்லா ஸ்பெஷல் கேரக்டர்ஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து பைத்தான் இந்த இடத்துல டெக்ஸ்ட் மட்டும் பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல ஸ்ட்ரிப் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிப்குள்ளே நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளே என்னென்ன கண்டென்ட்ஸ் நம்ம தரோமோ அதை எல்லாத்தையுமே நம்மளோட இந்த மெயின் ஸ்ட்ரிங்லேருந்து எலிமினேட் பண்ணிடும். ஸோ இந்த அட்டு, இந்த ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் எல்லாத்தையுமே நம்மளுக்கு வந்து எலிமினேட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிற இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ அதுதான் இந்த ஸ்ட்ரிப் மெத்தட். ஸோ இப்போ சப்போஸ் நம்மளுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸில் எப்படி தேவைப்படும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரைட் சைடில் இருக்கிறது நம்மளுக்கு வந்து தேவைப்படும், பட் லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து வேண்டாம். இன்னும் ஒரு சில சமயத்தில் எப்படி தேவைப்படும் அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற கண்டென்ட் வந்து நம்மளுக்கு வேணும், ரைட் சைடில் இருக்க கண்டென்ட் வந்துட்டு நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு வரும். ஸோ அதை எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். print word dot ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா எல் ஸ்ட்ரிப் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ எல் ஸ்ட்ரிப் அப்படின்னா லெஃப்ட் ஸ்ட்ரிப், லெஃப்ட் சைடில் இருக்கிற கண்டென்ட்ஸை மட்டும் நம்மளுக்கு வந்து எலிமினேட் பண்ணிடும், ரைட் சைடில் என்ன இருக்கோ அது அப்படியே நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணிடும். ஸோ இதுதான் எல் ஸ்ட்ரிப். ஸோ இதே மாதிரி ஆர் ஸ்ட்ரிப் இருக்குது. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆர் ஸ்ட்ரிப் கொடுத்து நான் ரன் பண்ணும்போது பாருங்கள் லெஃப்ட் சைடில் எனக்கு இருக்கிற எந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸுமே அது வந்து ரிமூவ் பண்ணவே இல்லை, அப்படியே பிரிண்ட் பண்ணிடுச்சு. பட் ரைட் சைடில் எனக்கு எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸுமே இல்லை, அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுச்சு. ஸோ இந்த 3 தான் நம்ம வந்து ஸ்ட்ரிப்பில் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ரைட் சைடில் இருக்க கண்டென்ட் எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா ஆர் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணணும், லெஃப்ட் சைடில் இருக்க அன்வான்ட் எலிமெண்ட்ஸ் ஸ்ட்ரிப் பண்ணணும் அப்படின்னா எல் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணலாம். லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைட்லேயுமே இருக்கிற அன்வான்ட் சிம்பிள்ஸ் நம்ம எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னா எல் ஜஸ்ட், ஆர் ஜஸ்ட், அதுக்கப்புறம் சென்டர். ஸோ இது 3மே இந்த ஸ்ட்ரிப் மெத்தடுக்கு அப்படியே ஆப்போசிட்டான மெத்தட் தான். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல இருக்கிற அன்வான்ட் சிம்பிள்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வெறும் பிளெயின் டெக்ஸ்ட்டை எடுத்துகிட்டு வரதுக்காக நம்ம இந்த ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இந்த மெத்தடில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போது ஒரு பிளைன் டெக்ஸ்ட் நம்மக்கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ பைத்தான் ஒரு பிளைன் டெக்ஸ்ட் இருக்குது.
ஸோ இந்த டெக்ஸ்ட்டில் நாம் லெஃப்டில் ஏதாவது ஒரு சிம்பிளை ஆட் பண்ணணுன்னாலோ இல்லை ரைட் சைடில் ஏதோ ஒரு சிம்பிளை ஆட் பண்ணணுன்னாலோ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இந்த 3 மெத்தட்ஸ் யூஸ் ஆகும். ஸோ ஒவ்வொரு மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். word is equals to டபுள் கோட்ஸ்குள்ள பைத்தான் print word dot ljust 10, ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்னோட ஆக்சுவல் ஸ்ட்ரிங் வந்துட்டு பைத்தான். ஸோ பைத்தானில் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டோட்டலாக 6 கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ljust அப்படின்னு பண்ணுறோம். ஸோ ljust அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ரிங்கோட ரைட் சைடில் கண்டென்ட்டை வந்து ஆட் பண்ணும். அதாவது நம்ம எவ்வளோ கண்டென்ட்ஸ் ஆட் பண்ணணும்னு சொல்கிறோமோ அந்தளவுக்கு கண்டென்ட்ஸ் ஆட் பண்ணோம். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா என்னோட டோட்டல் ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து 10 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி நான் கொடுத்த என்னோட ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து 6. ஸோ 10 - 6 பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 4 வரும். ஸோ 4 கேரக்டர்ஸ் நம்ம ஃபில் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த 4 கேரக்டர்ஸ் நீ என்னவா ஃபில் பண்ணணும் அப்படின்னா இந்த டாலர் சிம்பிளாக ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த 4 டாலர் சிம்பிள் வந்திருக்கு. ஸோ நம்ம ljust அப்படின்னா நம்மளுக்கு லெஃப்ட் சைடு வரும் தான் நம்ம நினைப்போம். பட் ஆனால் அது லெஃப்ட் சைடு வராது. இதில் மட்டும் ljust அப்படின்னா ரைட் சைடில் தான் அப்பெண்ட் ஆகும். இதே மாதிரி rjust இருக்குது. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதே கோடிங்கை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு எல்லுக்கு பதிலாக நான் ஜஸ்ட் ஆர்னு மட்டும் நான் மாற்றிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ நான் rjust பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய என்ன கண்டென்ட் நான் ஆட் பண்ணணும்னு சொல்கிறேனோ அந்த கண்டென்ட் எனக்கு வந்து லெஃப்ட் சைடில் ஆட் பண்ணியிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஜஸ்ட் ஆட் பண்ணுற இடம் மட்டும்தான் மாறும். ljustக்கு எப்படி அந்த 4 டாலர் சிம்பிள் ஆட் பண்ணிச்சோ அதே மாதிரி தான் rjustக்கும் 4 டாலர் சிம்பிள் ஆட் பண்ணியிருக்கு. பட் ஒரே டிஃப்ரென்ஸ், இது வந்து ரைட் சைடில் ஆட் பண்ணியிருக்கு, இது வந்து லெஃப்ட் சைடில் ஆட் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் சென்டர்னு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தடில் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். rjust எடுத்துகிட்டு சென்டர். ஸோ சென்டர் கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அதுவாக அலைன் ஆகிக்கும். லைக் அந்த நம்ம கொடுக்குற வேர்டை வந்துட்டு சென்டராக பிரிண்ட் பண்ணிவிடும். பிரிண்ட் பண்ணிவிட்டு போத் லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் நம்ம எத்தனை நம்பர்ஸ் கொடுத்துருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அது வந்துட்டு அதுவாக பிரிண்ட் பண்ணிவிடும். ஸோ அதனால தான் நான் இப்போ 4 ஸோ நம்ம பிரிண்ட் பண்ண வேண்டிய எலமெண்ட்ஸ் வந்துட்டு 4. ஸோ நம்ம ஈவன் நம்பர் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் லெஃப்டில் 2 ரைட்டில் 2ன்னு அதுவாக பிரிண்ட் பண்ணிடுச்சு. நாம் இது வரைக்கும் பார்த்த ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேபிட்டலைஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் கவுண்ட் மெத்தட்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ கேபிட்டலைஸ் அப்படின்னா ஒரு லெட்டரோட ஒரு ஸ்ட்ரிங்கோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் அதை வந்து கேபிட்டலைஸ் பண்ணும். கவுண்ட்னா நம்ம எந்த எலமெண்ட்டை நம்ம எத்தனை வாட்டி ப்ரெசென்ட் ஆகியிருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்காக நம்ம வந்து கவுண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரிங் வந்து எந்த இதில் எண்ட் ஆகியிருக்குன்னு தெரியறதுக்காக எண்ட்ஸ் வித். ஸோ அதே மாதிரி எந்த இதில் ஸ்டார்ட் ஆகியிருக்குன்னு தெரியறதுக்காக ஸ்டார்ட் வித் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஒரு ஸ்ட்ரிங்கை லோவர் கேஸாக மாற்றுறதுக்கும் அப்பர் கேஸாக மாற்றுறதுக்கும் லோவர் அண்ட் அப்பர் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒரு ஸ்ட்ரிங் லோவரில் தான் இருக்கா இல்லை அப்பரில் தான் இருக்கான்னு பார்க்குறதுக்காக இஸ் லோவர் அண்ட் இஸ் அப்பர் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கை வந்துட்டு நம்ம எந்த இண்டெக்ஸில் இருக்குன்னு நம்ம ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து ஃபைண்ட் அண்ட் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ மேஜராக ஃபைண்டுக்கும் இண்டெக்ஸ்க்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரிங்கில் இல்லாத ஒரு கண்டென்ட்டை நம்ம ஃபைண்டில் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்துட்டு நம்மளுக்கு -1 தான் சொல்லும். பட் இண்டெக்ஸில் இல்லாத ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது நம்மளுக்கு வந்துட்டு எரரை தான் நம்மளுக்கு வந்து காட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வேர்டுக்கு பதிலாக இன்னொரு வேர்டை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரிப் மெத்தட்னா என்ன, ljust, rjust அண்ட் சென்டர்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ நம்ம போட்ட கோட்ஸ் எல்லாமே நான் வந்து GitHubல அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஹாப்பி லேர்னிங். பை.